ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பழமையான கோயில் இருந்தது. அந்த கோயிலை மக்கள் நாகதேவி கோயில் என்று அழைத்தனர். அங்கு ஒரு சாபத்திற்கு ஆளான நாககன்னி வசிப்பதாக மக்கள் நம்பினர். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற அவள் ஏதோ ஒரு அற்புதமான செயலைச் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த செயல் என்னவென்று யாருக்கும் தெரியாது. இந்த காட்டுக்கு அருகில் ஒரு இராச்சியம் இருந்தது. அங்கு ஆரியன் என்ற பெயரில் ஒரு இளவரசன் வாழ்ந்தான். அவனுக்கு புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதும் ரகசியமான இடங்களுக்கு செல்வதும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் இந்த பழமையான கோயிலுக்கு செல்ல முடிவு செய்தான். அப்போதே சில விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின. நாகதேவி கோயில் பற்றி மக்கள் கதைகளாக பேசிக் கொண்டிருந்தனர். அந்த கோயிலின் மர்மமான சூழலும் அங்கு வாழும் சாபத்திற்கு ஆளான நாககன்னியின் கதையும் ஆரியனின் ஆர்வத்தை தூண்டின. அந்த கோயிலின் ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். குதிரையில் காட்டுக்குச் சென்றவனுக்கு கோயிலை அடைந்தவுடன் ஏதோ ஒரு அறிமுகமில்லாத விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஆரியன் அந்த நாககன்னியை சந்தித்தானா? அவளுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெற ஏதாவது செய்தானா? அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் எப்படி மலர்ந்தது? இவற்றை அறிய இந்த கதையை முழுவதும் கேளுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் பரமசிவனின் பக்தர்களாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய் என்று டைப் செய்ய மறக்காதீர்கள். குதிரையில் கோயிலை அடைந்த ஆரியனுக்கு அந்த கோயிலின் அழகு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் கோயிலுக்குள் இருந்த சூழல் ஏதோ ஒரு தெரியாத உணர்வை தந்தது. மனிதர்கள் இல்லாத அந்த கோயிலில் யாரோ நடமாடுவது போல் தோன்றியது. கோயிலின் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த நாகதேவியின் உருவங்கள் உயிருடன் இருப்பது போலவே தோன்றின. அப்போது ஆரியனின் காதில் யாரோ மெலிதாக பேசுவது போல் கேட்டது. "நீ இங்கு வரக்கூடாது" என்று ஒரு குரல் கிசுகிசுத்தது. ஆரியன் திரும்பி பார்த்தான். ஆனால் யாரையும் காணவில்லை. இருப்பினும் கோயிலின் ரகசியத்தை கண்டறிய வேண்டும் என்று முன்னேறினான். கோயிலின் கதவை திறந்தவுடன் ஒரு குளிர்ந்த காற்று அவன் முகத்தை தொட்டது. ஒரு கணத்தில் ஆரியனின் கண்முன் ஒரு அழகிய பெண் தோன்றினாள். அவளது நீலக் கண்களில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருப்பது போல் தோன்றியது. "நீ யார்?" என்று ஆரியன் கேட்டான். அவள் புன்னகைத்தவாறு, "நான் ஒரு நாககன்னி" என்று பதிலளித்தாள். ஆரியனுக்கு அவளது வார்த்தைகள் நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. "நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய்?" என்று மற்றொரு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு அவளது கண்களில் ஒரு தெரியாத துக்கம் தோன்றியது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவள் கூறினாள், "ஆம், நான் இங்கு பல ஆண்டுகளாக தனியாக இருக்கிறேன். நான் அறியாமல் செய்த ஒரு செயலால் நாகதேவி என்னை சபித்து விட்டாள். இந்த கோயிலில் பாதி மனிதனாகவும் பாதி பாம்பாகவும் வாழ வேண்டும் என்று சாபம் கொடுத்தாள். ஒரு மகாவீரன் வந்து என்னை இந்த கோயிலிலிருந்து அழைத்துச் செல்வான்" என்று அவள் கூறினாள். இதை கேட்ட ஆரியன் ஆச்சரியமடைந்தான். "நான் உன்னை இந்த கோயிலிலிருந்து அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறேன். உனக்கு சாப விடுதலை கிடைக்கச் செய்வேன்" என்று அவளுக்கு உறுதியளித்தான். ஆனால் நாககன்னி கூறினாள், "இது நீ நினைப்பது போல் எளிதானது அல்ல. என் சாபத்தை நீக்க நீ 3 கடினமான பணிகளை செய்ய வேண்டும். அந்த நெருப்பு பரீட்சைகளை வெற்றிகரமாக கடந்தால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். ஒருவேளை நீ தோல்வியடைந்தால் உனக்கு மரணம் தவிர்க்க முடியாது." ஆரியனுக்கு எந்த பயமும் இல்லை. தைரியமாக அவளுக்கு உதவ முடிவு செய்தான். அடுத்த கணமே நாககன்னியின் கண்களில் இருந்து ஒரு மின்னல் தோன்றியது. அந்த மின்னலில் இருந்து ஒரு கருப்பு காளிங்க பாம்பு தோன்றியது. அந்த பாம்பு பல நூற்றாண்டுகளாக அவளை காத்து வந்தது. "இந்த காளிங்க பாம்பு என் காவலன். இதை அழித்தால் நீ முதல் பரீட்சையில் வெற்றி பெற்றவனாவாய்" என்று அவள் கூறினாள். ஆனால் இது மிகவும் கொடூரமான பாம்பு. இதை புத்திசாலித்தனமாக அழிக்க வேண்டும். ஆரியன் ஒரு கணமும் யோசிக்காமல் கத்தியை எடுத்து காளிங்க பாம்பின் மீது பாய்ந்தான். அந்த பாம்பு மிகவும் வலிமையானது. ஆரியனை தாக்கியது. ஆனால் அவன் சாமர்த்தியமாக தவிர்த்து சுற்றி சுற்றி ஓடினான். இருவருக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. அப்போது ஆரியனுக்கு பாம்புகள் நெருப்புக்கு பயப்படும் என்று நினைவுக்கு வந்தது. உடனே தான் கொண்டு வந்த ஒரு விளக்கில் நெருப்பு மூட்டி காளிங்க பாம்பின் முன் வைத்தான். பாம்பு பயத்தில் பின்வாங்கியது. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆரியன் அதன் தலையை வெட்டினான். இதைக் கண்ட நாககன்னி மகிழ்ச்சியில் குதித்தாள். "நீ முதல் பரீட்சையை எளிதாக வென்றுவிட்டாய். ஆனால் அடுத்த பரீட்சை இன்னும் கடினமானது" என்று கூறி ஒரு எரியும் நெருப்புக் கோலத்தை காட்டினாள். "இந்த நெருப்புக் கோலத்தை கடந்தால் 2வது பரீட்சையிலும் வெற்றி பெறுவாய்" என்று அவள் கூறினாள். ஆரியன் ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த நெருப்புக் கோலத்திற்குள் பாய்ந்தான்.
எரியும் நெருப்பு அவனைச் சுட்டாலும் அவனது மனோபலம் அவனை காப்பாற்றியது. அவன் நெருப்பிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்தான். இதைக் கண்ட நாககன்னி மேலும் மகிழ்ச்சியடைந்தாள். பின்னர் கடைசி பரீட்சை பற்றி அவள் விளக்கத் தொடங்கினாள். கோயிலில் உள்ள ஒரு சிலையை தொட வேண்டும், ஆனால் அந்த சிலையை தொட்டவர்கள் எல்லாம் கல்லாக மாறிவிடுவார்கள் என்று கூறினாள். ஆரியன் கோயிலைச் சுற்றியிருந்த கல் சிலைகளை பார்த்தான். அந்த சிலையை தொட்டவர்கள் எல்லாம் கல்லாக மாறியிருந்தனர். ஆனால் தூய்மையான மனதுடன் நிச்சயமாக உதவி செய்பவர்களுக்கு எந்த சாபமும் பாதிக்காது என்று ஆரியனுக்கு தெரியும். தைரியமாக அவன் அந்த சிலையை தொட்டான். அடுத்த கணமே சிலையிலிருந்து ஒளிக்கதிர்கள் பொங்கின. கோயில் சுவர்களில் இருந்த பாம்பு உருவங்கள் உயிர் பெற்றன. நாககன்னிக்கு சாப விடுதலை கிடைத்தது. அவள் மகிழ்ச்சியுடன் ஆரியனை தழுவினாள். அப்போது பொன்னிறத்தில் மின்னும் ஒரு தேர் தோன்றியது. அந்த தேரிலிருந்து நாகதேவி இறங்கி, நாககன்னி, உன் சாபம் இப்போது முடிந்தது, இனி நீ நாகலோகத்திற்கு வரலாம் என்று கூறினாள். நாககன்னி ஆரியனுக்கு நன்றி கூறி அவனை தன்னுடன் நாகலோகத்திற்கு அழைத்தாள். ஆர்வத்துடன் ஆரியன் ஒப்புக்கொண்டான். ஆனால் நாகலோகத்தை அடைந்த போது அங்கு நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது. பொன்னால் கட்டப்பட்ட அந்த லோகத்தில் எல்லா நாகங்களும் துக்கத்தில் மூழ்கியிருந்தன. நாகராஜனான வாசுகி ஆரியனை பார்த்து, நீதான் எங்கள் நாககன்னியை காப்பாற்றியவன். உன் தைரிய கதைகளை நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது எங்கள் நாகலோகத்தின் மீது ஒரு பெரிய ஆபத்து வந்துள்ளது. ஒரு அரக்கன் எங்கள் லோகத்தை ஆக்கிரமிக்க முயல்கிறான். அவனை எதிர்க்க எங்களால் முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினான். ஆரியன் ஒரு கணமும் தயங்காமல், கவலைப்பட வேண்டாம், உறுதியான மனதுடன் போராடினால் வெற்றி நம்முடையதாகும் என்று தைரியம் ஊட்டினான். அப்போதே அரக்கன் நாகலோகத்தின் மீது தாக்குதல் தொடங்கினான். லோகமே அதிர்ந்தது. நாககன்னியின் அழகைக் கண்ட அரக்கன் அவளை தன்னுடையதாக்கிக் கொள்ள அவளை சிறைப்பிடித்தான். இதைக் கண்ட ஆரியனுக்கு கோபம் மூண்டது. தன் ஆன்மீக சக்தியை எழுப்பி வைரம்போல் மின்னும் கத்தியால் அரக்கனை தாக்கினான். இருவருக்கும் இடையே நீண்ட நேரம் போர் நடந்தது. இந்த போரில் பல நாககன்னிகளும் நாகங்களும் இறந்தனர். ஆரியன் சாப விடுதலை செய்த நாககன்னியும் பலத்த காயமடைந்து உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே தவித்தாள். இதைக் கண்ட ஆரியன் கோபத்துடன் அரக்கனை தாக்கினான். ஒரு கணத்தில் அரக்கன் இறந்து நாகலோகத்திலிருந்து அந்த பயங்கரம் நீங்கியது. எல்லா நாகங்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடின. ஆனால் நாககன்னியின் உடல்நிலை மோசமடைந்தது. ஆரியன் வாசுகியிடம் எப்படியாவது அவளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டினான். வாசுகி கூறினான், நாகமணியால் அவளை உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் அவள் தன் நாக ஜென்மத்தை இழந்து சாதாரண பெண்ணாக மாறிவிடுவாள். இனி அவள் பூமியில் வாழ வேண்டும். அவள் உயிருடன் இருந்தால் போதும் என்று கூறிய ஆரியன் நாகமணியால் அவளை உயிர்ப்பிக்குமாறு வாசுகியிடம் கேட்டான். நாகமணியின் உதவியால் வாசுகி அவள் உயிர்ப்பித்தான். ஆனால் அவள் இனி நாககன்னியாக இல்லாமல் சாதாரண மனித பெண்ணாக மாறினாள். ஆரியன் அவளிடம், வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருப்பாயா என்று கேட்டான். தன் உயிரை காப்பாற்றி புதிய வாழ்க்கையை அளித்த ஆரியனுடன் வாழ்நாள் முழுவதும் இருக்கத் தயார் என்று அவள் அன்புடன் கூறினாள். ஒரு மனிதனுக்கும் நாககன்னிக்கும் நடந்த இந்த திருமணம் வரலாற்றில் முதல் முறையாகும். பல நாகங்களும் தேவதைகளும் இந்த திருமணத்திற்கு வந்தனர். பல தலைமுறைகளாக இவர்களது காதல் கதை கதைகளாக பேசப்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு எங்கள் சேனலை பரிந்துரை செய்யுங்கள்.